மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு ப்ரோமோ பார்க்கலாமாங்க. இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா இங்கே பசுபதி மேலே ரொம்பவே கோவமாவாங்க திட்டிட்டு இங்கே ராகவையும் விட்டுட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறாங்க. போனாலுமே அங்கே யமுனா ரொம்பவே கோவமாகவும் அங்கே நின்றுட்டு இருக்க உள்ளே போனதுமே நிவின் எதுக்காக நான் ஃபோன் பண்ணியுமே நீங்கள் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் கிட்ட யமுனா கேட்குறாங்க. கேட்டதுமே இங்கே நிவின் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உனக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது, நீ எதுக்கு என்னை வந்து கேட்குற, நீ ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்குறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவினுமே சைலண்டாக கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் யமுனாவுமே பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறத எதுவுமே நீங்கள் கேட்க மாட்டீங்க, அதனால தான் எனக்கு சந்தேகமாக வருது, நான் கேட்குற பதிலுக்கு ஒன்றுத்து கூட நீ அங்கே ஆன்சர் பண்ணுறதே இல்லை, இடக்கு போட்டுக்கோ எதனா ஒன்று பேசிட்டு நீங்கள் பாட்டுக்கு சைலண்டாகவே போய்ட்றீங்க, நான் என்னன்னு எடுத்துக்கிட்டோம், நீங்கள் பாட்டுக்கு என் கூட பேசாதன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க, நான் யார் கூட பேசிட்டோம் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா கேட்குறாங்க. உனக்கு அவ்வளோதான், நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கலன்னா என்னை விட்டுரு, நீ செய்கிற சமையலை கூட நான் சாப்பிட்றதில்ல, நான் வெளியில் கடையில் ஆர்டர் போட்டு கூட சாப்பிட்டுக்கிறேன், நீ என் விஷயத்திலேயே தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிளம்பிடுறாரு. இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே கங்காவுக்குமே கால் பண்ணுறாங்க. கங்காவுமே பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி, என்ன யமுனா திடீர்னு கால் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, அக்கா நாங்கள் நிவின் சொல்கிறது நான் என்ன சொன்னாலுமே நிவின் கேட்கவே மாட்டாருக்கா, என்கிட்ட சண்டைக்கு வரத்துக்கே பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா இங்கே கங்கா கிட்ட சொல்கிறாங்க. கங்கா கிட்ட சொன்னதுமே அங்கே கங்கா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அங்கே சைலண்டாகவே ஆடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரியுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயும் இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததும் இங்கே எனக்கு சொல்லாமல் இது மாதிரி பிளான் நீங்கள் பண்ணியிருக்கவே கூடாது, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணுமே இல்லையா, நீங்கள் முடிச்சது பின்னாடி இது மாதிரி சொல்கிறீங்க, அம்மாக்காக நீங்கள் எவ்வளவோ பண்ணிட்டீங்க, நான் உங்களுக்கு கைமாறா நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னே தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி நீயும் இது மாதிரி பேசுகிற பார்த்தியா, நான் இந்த குடும்பத்தில் ஒருத்தன், அதுக்கு நான் அத்தை ரொம்பவே வருத்தப்பட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் நான் அத்தையாக பார்க்கல, என்னோட இன்னொரு அம்மாவாக நான் பார்க்குறேன், அதனால தான் நான் இந்த விஷயத்தையும் கூட பண்ணேன், அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ணணுமோ அதை நான் கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கிட்டே சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே காவேரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேனே எனக்கு வார்த்தையே வரல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரியுமே பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இது பண்ணதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, ஏன்னா பசுபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவோ கஷ்டத்துக்கு கொடுத்துட்டான், ஆனால் நான் இது கூட பண்ணலைன்னா நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா ஒளிவு முறையாக பேசுகிறாரு. இங்கே கங்கா பற்றினா இங்கே விஜயை பற்றி பேசிக்கிட்டு இருக்குது. இங்கே விஜய்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பேசிக்கிட்டு இருந்ததை அங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிவிட்டு அந்த விஷயமா பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்கே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்காவுமே, என்னை கேட்காம எதுக்கு நீங்கள் வெளியில் போகிறீங்க, என்கிட்ட நீங்கள் சொல்லிட்டு போகணுமா இல்லையா, நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பசுபதியால் நம்மளுக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு, அந்த கடையை கூட அடித்து உடச்சிருக்கான், இப்போ நம்ம அவன் பிரச்சனைக்கு போயிட்டு அவங்க பையனவே நீங்கள் கடத்தி வச்சுருக்கீங்க, இப்போ அவன் என்ன பண்ணுவானே தெரியாது, ஏன்னா நம்ம இப்போ தான் ஏதோ கொஞ்சம் இப்போ நிம்மதியாக இருக்கும், அந்த நிம்மதி கூட வேணாம்னு சொல்லிட்டு தான் நீங்கள் மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, இதுக்கு மேலே நீங்கள் என்னை கேட்காம எதனா செஞ்சீங்கன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரகண்டே சொல்லிட்டு சைலண்ட்டாக அங்கே போய்ட்றாங்க. கங்காவுமே குமாரனுமே பார்த்தீங்கன்னா இவன் நடவடிக்கை சரியில்லை, 2-3 நாளாக இவ பண்ணுறத நடவடிக்கை முன்ன மாதிரியே இல்லை இவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனசுக்குள்ளேயே குமரனுமே நினச்சிக்கிட்டு அங்கே வெளியே வந்துடுறாங்க. உடனே இங்கே சாரதாமே வந்து, தம்பி நீங்கள் இது மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தம்பி, நான் உங்ககிட்ட அன்றைக்கி தான் சொன்னேன் இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஆனால் ஒரே நாளில் நீங்கள் இது மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல தம்பி, நீங்கள் எங்களுக்காக நீங்கள் எவ்வளவோ பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே நீங்கள் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் நான் உங்களுக்கு திருப்பி என்ன பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் பசுபதி பிரச்சனைக்கு போயிருக்கவே கூடாது, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பசுபதியால் உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்துச்சு, ஆனால் திருப்பி நீங்கள் அவன் பிரச்சனைன்னு போனால் அவன் சும்மாவே இருக்க மாட்டான், அவன் எதனா ஒன்று பண்ணுறதுக்கு யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பான், அவன் புத்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி புத்தியே தான் இருக்கும், அவன் எவ்வளோ தான் பட்டாலுமே அவனுக்கு புத்தின்றது வராது, நீங்கள் ஏன் தம்பி அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் வம்பு வளர்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னா, அத்தை நான் பண்ணது உங்களுக்காக பண்ணேன், உங்கள் சந்தோஷத்துக்காக பண்ணேன், நீங்கள் இப்போ சந்தோஷமாக அந்த பிரச்சனை பசுபதியால் எங்களுக்கு வந்துச்சுன்னா அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம், நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும், இங்கே பசுபதியால் திருப்பியும் பிரச்சனை வராது, எதுவுமே வராது, ஏன்னா பசுபதிக்கு அவ்வளோ பெரிய வழியை கொடுத்துட்டு வந்திருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லும். உடனே பார்த்தீங்கன்னா சரி ஓகே தம்பி, ஏதோ பிரச்சனை
எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. ஆனால் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பசுபதியால் எந்த பிரச்சனையும் வராத இருந்தால் சரி. வாங்க தம்பி, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அத்தை இல்லை, நான் இப்போ தான் வெளியில் சாப்பிட்டு வந்தேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாங்க. சொன்னதுமே இங்கே காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா நீங்கள் போய் சாப்பாடு எடுத்து வைக்கணுமா, நான் விஜயை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரியுமே, நீங்கள் வீட்டில் சமைக்கிற சாப்பாடு தான் நீங்கள் சாப்பிடணும், ஏன்னா நீங்கள் வெளியில் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு முடியாமல் போயிடும். நீங்கள் வெளியில் சாப்பிட்ற பார்த்தீங்கன்னா கெமிக்கலாக தான் இருக்கும். நீங்கள் அந்த கடையிலேயே போயிட்டு நீங்கள் சாப்பிடாதீங்க. ஏன்னா நீங்கள் வீட்டில் அம்மா உங்களுக்காக ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுருக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு பிடிச்சதையும் எல்லாமே செஞ்சு வச்சுருக்கு. நீங்கள் அங்கே கடையில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அங்கே இருக்கிறத யார் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கிட்ட பார்த்தீங்கன்னா காவேரியுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாவும் பாட்டியுமே பார்த்தீங்கன்னா விஜய் வர அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா வருத்தமாக அங்கே வீட்டில் உக்காந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே விஜய் இல்லாமல் இந்த வீடாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க தாத்தாவுமே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்தாங்களே. இதுக்கெல்லாம் காரணம் இந்த கல்யாணி தான். இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே காரணம் இந்த கல்யாணி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை அவள் பண்ணாமல் இருந்தானா இங்கே விஜய் சந்தோஷமாக இருந்திருக்கலாம். அவன் தான் காவேரியை விட்டு வரமாட்டான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது தெரிஞ்சுமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தெரியாமல் இது மாதிரி பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விஜய் அவங்க தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசுபதியுமே இங்கே ராகினிக்கிட்ட விஜயையும் அந்த குமரனையும் நிவினியும் 3 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன், என் கண்ணு முன்னாலே என் பையனை கையையும் வாயையும் கட்டி போட்டு அங்கே எவ்வளோ குடும்பப்படுத்திருக்காங்க, அதுக்கெல்லாம் அவங்க பலன் அனுபவிச்சே ஆகுவாங்க, அவங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோமாவங்க ராகினிகிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்பா இந்த பிரச்சனையே நம்மளுக்கு வேணாம்ப்பா, நம்ம சைலண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை விட்டு நம்ம விலகி வந்துடலாம்ப்பா. அவங்களுக்கு பிரச்சனை பண்ண போய் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நாம் தான் போய் மாட்டிக்கிறோம். நம்ம இப்போ சைலண்ட்டாக பார்த்திங்கன்னா அவங்க பிரச்சனைக்கே போக வேணாம்ப்பா. நம்ம இப்போ ராகவ் தான் நம்ம சேஃபாக வந்துட்டான்ல, நம்ம இதுக்கு மேலே அவங்க காவேரியாவது இங்கே விஜயாவது 2 பேர் பிரச்சனைக்குமே நம்ம தலையே இட வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினியுமே சொல்லுவோம். என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க, நீயும் இங்கே ராகவும் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் எனக்கு உலகமே. உங்களவே பார்த்தீங்கன்னா ஒரு டைமு நிவினுமே பார்த்தீங்கன்னா உன்னை கழுத்தில் கத்தி வச்சு மிரட்டினான், அதுக்கே அவனை நிவினை சும்மா விட்டுட்டான். இப்போ ராகவே தூக்கி வச்சு கட்டி வச்சு 2 நாளாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அவங்கள சும்மா விட சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினியுமே கேட்குறாங்க. உடனே ராகினி என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா நான் இப்போ பண்ண வேணாம் தான் சொன்னேன், கொஞ்ச நாள் போட்டோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து மாட்டுவாங்க, நம்ம அப்போ பார்த்துக்கலாம்ப்பா, இப்போ எந்த பிரச்சனையுமே வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே பார்த்தீங்கன்னா நீ சொல்கிறதும் கரெக்டு தான்மா, இப்போ நேரம் வரும்போது அவங்கள அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசுபதியுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பிளான் போட்டுட்ருக்க. இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா கங்கா கிட்ட போய் பேசுகிறாங்க. கங்கா, என் மேலே எதனா கோவம் இருக்கா, நான் இந்த வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா சொல்கிறேன், நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. உடனே இங்கே கங்காவுமே என்ன சொல்கிறாங்கன்னா, மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான், நான் எதுவுமே சொல்லலையே, இந்த கேள்வியை எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா கேட்குறாங்க. இல்லை கங்கா, நான் வந்ததுலேருந்தே நீ கொஞ்சம் சரியில்லை, முன்ன மாதிரியே நீ இப்போ என் கூட பேசக்கூட மாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாங்க. விஜய் சொன்னதுமே இங்கே கங்காவுமே ஒரு சைடு யோசிச்சுக்கிட்டு இருக்க. இங்கே விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை கங்கா, நான் இன்னைக்கு இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீட்டில் இருந்தேன், ஆனால் நீ இது மாதிரி என் கூட பேசாமல் இது மாதிரி மூஞ்ச சொல்லிச்சுக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் இந்த வீட்டை விட்டு நான் போயிடுறேன் கங்கா, நீங்கள் இந்த வீட்டில் குமரனும் நீயும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருங்க கங்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா என்ன விஜய் சொல்கிறீங்க, நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்காமலாம் போகல, நான் எதுவுமே உங்களை சொல்லலைங்களே, நான் காவேரி கிட்ட தான் சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன், அம்மா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக செஞ்சு போட்டுருந்தாங்க, ஆனால் இங்கே குமரன் மாமாவுக்கு ஒரு நாள் கூட அது மாதிரிலாம் பண்ணதே இல்லை, அதனால தான் நான் அம்மா கிட்ட மட்டும்தான் இது மாதிரி விஷயத்த பேசினேன், வேறு எந்த ஒரு நோக்கத்தோடு நான் பேசலை விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஜய் கிட்ட சொல்லுவோம். உடனே விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை கங்கா, நான் இங்கே வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா உன் மூஞ்சுமே சரியில்லை, ஆனால் நீ நடந்துக்கிற விதம் கூட எனக்கு சரியில்லை, ஏன்னா நீ ரொம்பவே கோவமாகவும் அங்கே குமரன் கிட்டேயும் சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது, ஆனால் நான் இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுதுன்னா இந்த வீட்டிலே இருக்கிறதுல நானும் காவேரியும் வெளியே போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா அங்கே மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இதை சொல்லிட்டு கிளம்பிட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரதாவுமே பார்த்தீங்கன்னா என்ன தம்பி எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அத்தை நான் இந்த வீட்டில் இருக்கல, நான் எனக்கு கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஜயுமே போய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே உடனே இங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா இன்னும் விஜய் எங்கே போகிறீங்க
போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காவேரிக்குமே பார்த்தீங்கன்னா பதில் சொல்லாமல், இல்லை காவேரி எனக்கு கொஞ்சம் மைண்டு ப்ரெஷராக இருக்குது, கொஞ்சம் நான் வெளியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே சைலண்டாக கிளம்பிட்டுறாங்க. இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து விஜய் எதுக்காக கிளம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட கேட்குறாங்க. கங்கா கிட்ட கேட்டதுமே எனக்கு என்ன தெரியும், அவர் பாட்டுக்கு வந்தார், இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. நான் என்ன பண்ணட்டும், என்ன வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குமரன் கேட்டதும் குமரனுமே பார்த்தீங்கன்னா, நீ நீ கங்கா நீ பண்ணுறதே கொஞ்சம் கூட எனக்கு சரியில்லை, நீ உன் நடவடிக்கை சரியில்லை, இதை பார்த்துட்டு தான் விஜய் இங்கே இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு போல். நீ எதனா அங்கே விஜய் கிட்ட பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் எதுவுமே பேசலை, நான் எதுக்கு அவங்ககிட்ட பேச போகிறேன், நீங்கள் நேரத்துக்கு எங்கிட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்கா கேட்குறாங்க. கங்கா கேட்டதுமே எங்கள் குமரன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எது சொன்னாலுமே உனக்கு கோவமாக தான் தெரியும், நான் உங்ககிட்ட எதுவுமே பேசலை கங்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமரனுமே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுறாங்க. என்கிட்ட நாத்துக்கு இப்போ கோவமாக பேசிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினே கோவம் உடனே குமரனுமே வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யமுனாவுமே இங்கே நிவின்கிட்ட எவ்வளவோ பார்த்தீங்கன்னா பேசி பார்க்குறாங்க. அங்கே யமுனா பண்ணதுனால இங்கே நிவினுக்கு ரொம்பவே கோவமாகவும் அங்கே கங்கா இது யமுனா கிட்ட பேசாமலே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே யமுனா ரொம்பவே வருத்தமாகவும், நான் சொல்கிறத இவர் கேட்கவும் மாட்டுறாரு, நான் இந்த வீட்டில் இருக்கிறவா இல்லை நான் செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே சந்தோஷமாக தான் இருக்காங்க. அங்கே விஜய் காவேரி எல்லாருமே. நான் மட்டும் ஏன் சந்தோஷம் இல்லாமல் இருக்கேன், அவங்கள மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா சேர்த்து வச்சுட்டு வராரு, ஆனால் நீ ஒரு பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு அவரு கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.